கோவை இருகூர் எல்&டி ஃபைபாஸ் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புக்ரா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை தமிழக அமைச்சர் கைல்விழி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், கோவை மக்களவை தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி உள்பட திரளானோர் பங்கேற்றனர். கோவையில் பிரபல இருதவியல் நிபுணரான மருத்துவர் ராஜேந்திரன் இருகூர் எல்&டி ஃபைபாஸ் சாலையில் புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்ற பெயரில் புதிய மருத்துவமனை ஒன்றை நிறுவியுள்ளார். பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மருத்துவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைல்விழி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் நாமக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மருத்துவமனையை திறந்து வைத்தனர். மேலும் கோவை மக்களவை தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றிச்செல்வன், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் நிர்மலா உள்ளிட்டோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று மருத்துவமனை சிறப்பாக இயங்க வாழ்த்து தெரிவித்தனர். சுமார் 150 அறைகளுடன் பல்வேறு நவீன சிகிச்சை வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை மாநகரில் இல்லாமல் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டதன் நோக்கம் கிராமப்புற மக்களுக்கும் சிறந்த உயர்தர மருத்துவ சேவை குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே என தெரிவித்த மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ராஜேந்திரன், தற்போதைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்வில் சூழல் ஆகியவை இளம் வயதினருக்கு அதிகம் இருதய நோய் வருவதற்கு காரணம் என்றும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு இருதய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் இந்த புதிய மருத்துவமனையில் இருதவியல் நோய்க்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும், அது மட்டுமின்றி எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, குடலியல் நோய்கள் என விதவிதமான நோய்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என்றும், அரசு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து விதமான காப்பீடு திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.